என்னப்பா ஆச்சு ஜானி தம்பி? என் விருந்தோம்பல் உனக்கு பிடிக்கலையா? உன் விருந்தோம்பல் உண்மையிலேயே எனக்கு சோம்பலத்தான் கொடுக்குது. எஸ், எக்ஸிட் கோட் கிடைச்சிருச்சு. அப்படின்னா இப்பவே நம்ம கேம் குள்ள போய் ஜானி, டியூக்கி அப்புறம் மத்தவங்களையும் காப்பாத்திடலாம். ஆனா நம்ம ஏதாவது வேஷம் போட்டுட்டு போனதா உண்டு. நான் நினைக்கிறதா நீ என்ன நினைக்கிறியா? இந்த சிறைச்சாலை வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கல. நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதை வச்சு கொஞ்சமாவது டைம் பாஸ் ஆச்சு. அது இல்லாமலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஈஸியா சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ண என்ன பண்றது? எனக்கு என் தலையை வெடிச்சிட்டு போல இருக்கே. என்னால இப்படியே இருக்க முடியல. போற போக்க பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்கு. ரிலாக்ஸ். இருக்கிற தடை அந்த சுவர் தான். அதை தாண்டி போக வழி கிடைச்சாலே போதும். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அவன் தான் சிறைச்சாலை வியாபார காந்தம். என்ன காந்தம்? ஜெயிலுக்குள்ள நமக்கு தேவைப்படுறதையெல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு ஆள் இருப்பானே. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் ஏன் என்கிட்ட இவ்வளவு லேட்டா சொல்ற? ஆனா எதுவும் ஃப்ரீயா கிடைக்காதே. என்கிட்ட பணம்லாம் இல்ல. பணம் தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற அந்த ரஸ்கா கொடுத்தா போதும். இங்க காசுக்கு பதிலா அதை வாங்கிக்குவாங்க. வினோதமா இருக்கே. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை கொடுக்கிற தகுதி உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது உங்க தேவை என்னங்கறத பொறுத்து தான் இருக்கு. மினி டிராம்பலின் 3 கல்ல மிட்டாய். எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? சாண்ட்விச்சுக்கு எவ்வளவு? சுதந்திரமே இதோ வந்துட்டோம். நீ தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல ஜானி. அதனாலதான் இந்த கேமோட பேர் நோ எஸ்கேப். திறந்து விட நம்ம பறக்கும் படைய. பினிஷிங் ரொம்ப மோசமா இருக்க போகுது. தப்பிக்கணுங்கிற எண்ணத்தை இதே குழியில போட்டு புதைச்சிரு. இருக்கு. ஃபுல் பாடி ஆர்மருக்கு இன்னும் சில மாடிஃபிகேஷன் பண்ண போதும். கூடவே நிறைய ஆயுதங்களும் ரெடி ஆயிடும். அப்புறம் கடைசி கட்டமா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஜானி. ஆமா தெரியும் தெரியும். நோ எஸ்கேப். ஏன்னா இந்த கேமோட பேரு நோ எஸ்கேப். இதத்தானே அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன டான்ஸ் இது? என்ன வியாபாரி கிட்ட கடைசியா இருந்தது இதான். என்னை விட நீதான் இப்ப ரொம்பவே களைச்சு போயிருக்க. இந்த டியூன் எந்த பாட்டோடதுன்னு சொல்லு. ஜிங்கிள் பெல்ஸ். ஆமா அதேதான். ஹலோ ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட் டூ. வேலை செய்து அவங்கள ஒருத்தனை நினைச்சிட்டோம். உடனே போய் ஜானி நம்ம கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு தெரியும். அதான் அடிக்கடி சொல்லுவியே நோ எஸ்கேப். எங்களுக்கு தெரியும் ஜானி, இது நாங்க தான். சூசன், மேரி, எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களா? அந்த குழந்தைங்களையும் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே சில ரோபோட்ஸ் அடிச்சு உடைக்கலாம். அட்ரஸ் சக்க. நீங்க டெஸ்ட் சிஸ்டர்ஸ் தானே? உங்களுக்காகவே ஒரு அற்புதமான செல்ல ரெடி பண்ணிருக்கேன். எல்லா படத்தோட வில்லன்களும் இப்படியே சொல்றானுங்களே. ஓடுங்க. அவங்க தப்பிக்க கூடாது. போய் ஜானி டெஸ்ட புடிங்க. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். ஜானி டெஸ்ட பிடிக்கணும். சயின்டிபிக்ல ஏதாவது பண்ணி எல்லாரையும் தடுத்து நிறுத்துங்களேன். ஓயாம துரத்துறதுக்காகவே ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சரியா சொன்ன. நம்ம ரீப்ரோகிராம் பண்ணலாம். இன்டர்நெட்ல இருந்து நான் வேக்கோவோட போட்டோ எடுக்கிறேன். புது ப்ரோக்ராம ரெடி பண்றேன். ரோபோட்ஸ் ஃப்ரீக்வன்சியை வழி மறிச்சிட்டு சீக்வென்ஸை என்கேஜ் பண்ண அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இன்னும் இருக்கு. அதுங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். டோன்ட் வரி, அத நாங்க பாத்துக்கிறோம். அது எங்களுக்கு கை வந்தக்கல. ஓய் தகரடப்பா. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். பழைய ஈயம் பித்தளைக்கின் பேரு சம்பளம். அதுக்கு கூட இதுங்கெல்லாம் தேராது டியூட்டி. ஜானி டெஸ்ட பிடிக்கணும். 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 வசமா சிக்கிக்கிட்டீங்களா? பேக்கோவ பிடிக்கணும். என்னாச்சு உங்களுக்கு? தப்பிக்க வழியே இல்ல. தப்பிக்க வழியே இல்ல. இது நான் பேசுற டயலாக் ஆச்சு. பேக்கோவ பிடிக்கணும். மத்த குழந்தைங்களை விடுவிச்சிட்டு இங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே. வேக்கோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. உங்ககிட்ட 9 இருக்கா? என்கிட்ட அதெல்லாம் இல்ல. நோ எஸ்கேப்னு சொன்னானே.